எல்லாம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது, அங்கே ஃப்ரீயாக இருந்தது, நல்லா ஜாலியாக இருந்தது. பார்க்கலாம், ஃபேமிலியாக சூப்பராக பார்க்கலாம். எனக்கு காமெடி தான் அதில் ஃபுல்லாக நல்லா இருந்தது, நல்லா பார்க்கலாம். புகழ் காமெடி சூப்பராக இருந்தது. விமல்லாம் நல்லா நடிச்சிருக்காரு, எல்லாமே நல்லா ஃபன்னாக போச்சு, சூப்பராக இருந்தது. தேங்க்ஸ். நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது சார். எல்லாமே பிடிச்சது, வெறும் காமெடியாக இருக்குது சார், ரொம்ப ஜாலியாக போய்ட்டுருக்கு. அதாவது இப்போ ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேருந்து எண்டு வர கலகலன்னு ரொம்ப ஜாலியாக போய்ட்டுருக்கு சார். ஆமாம் சார். சார் சார் அது தேசிங்கராஜா ஃபஸ்ட்டு வந்து அது வந்து நம்ம வில்லேஜ் சப்ஜெக்ட்டு, அது ஒரு மாதிரி பேட்டர்னா இப்போ இது சிட்டி நல்லா இருக்குது சார், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. எல்லாமே நல்லா பண்ணிருக்கு சார். புகழ் நல்லா பண்ணியிருக்காரு, அப்போ இவர் விமல் சார் நல்லா பண்ணியிருக்காரு, அப்போ சாமிநாதன் சார் பண்ணியிருக்காங்க, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ரவிமரியா சார் எல்லாமே கலகலன்னு இப்போ பண்ணியிருக்காங்க. இல்லை படம் ஃபுல்லாக காமெடி, ஒரு இடத்துல சென்டிமெண்ட் இருக்குது சார். அந்த பொண்ணை வந்து இது பண்ணிடுறாங்க, அந்த எம்எல்ஏவோட பையன் வந்து இது பண்ணிடுறாரு, அது கொஞ்சம் ஃபீலாக இருக்குது. படம் நல்லா தான் இருக்குது, நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், அவ்வளோதான். அது நல்லா இருக்குது. அந்த அண்ணன் லேடிஸ் கெட்டப்பில் நல்லா தான் இருந்தாங்க. போலீஸாக நடிச்சிருந்தாங்களா, அதுவும் நல்லா தான் இருந்தது. அதுவும் நல்லா தான் இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, நீங்கள் அதை விரும்பி பார்க்கலாம். நிறையா காமெடிலாம் இருந்தது, அதையும் நீங்கள் பார்க்கலாம். சாங்ஸ் எனக்கு ஓகேவாக தான் இருந்தது. இதில் வந்து காலேஜ் கேம்பஸ் பற்றி ஒன்று சொல்ல வராங்க. அப்புறம் வந்து காட்டுவாசி வந்து கடைசி சீனில் காமிச்சாங்க, அது கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது, அவ்வளோதான். ஈக்குவல், எல்லாருக்குமே ஈக்குவல் அப்படியே பார்ட்டாக அப்படியே கொடுத்துருந்தாங்க, அவ்வளோதான். அது அவங்க விருப்பம், எனக்கு ஃபீல் ஆனது இதுதான், அவ்வளோதான். பார்க்கலாம், உங்கள் இஷ்டம், நீங்கள் ஃபேமிலியாக பாருங்கள். ஆனால் ஃபேமிலியாக பார்த்தா இது காமெடியாக இருக்கும், அவ்வளோதான். நான் ஃபேமிலியோடு தான் வந்தேன். அவங்க கொஞ்சம் காமெடியாகவும் பண்ணியிருக்காங்க, ஆனால் எனக்கு பர்சனலாக பிடிச்சது ஓகே தான், நல்லா பார்க்கலாம். சாங்ஸ் நல்லா இருந்துச்சு, 3 சாங்ஸ். இந்த லிரிக்கு ஒரு 2 சாங் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நிறைய சைடு ஆக்டர்ஸ்க்குலாம் அவங்க சான்ஸ் கொடுத்துருக்காங்க, அது நல்லா அப்ரிஷியேட் பண்ணலாம். குட் பார்க்கலாம், ஃபேமிலி மஸ்ட் வாட்ச் தான், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கலாம். கதை ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் காமெடி நல்லா இருக்குது. ஆனால் புகழுக்காக படம் பார்க்கலாம். புகழ் பரவாயில்ல. கதை அது லாஸ்ட்டில் வந்து அது முடிஞ்ச எண்டே கொஞ்சம் சரியில்லை. ஆனால் ரவிமரியா அவர்கள் வந்து நல்ல காமெடிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போவுமே அவங்களோட காமெடிஸ்க்கு இங்கே இது கிடையாது. அந்த காம்பினேஷன் எல்லாமே இதில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சிங்கம்புலி அண்ட் ரவிமரியா அவங்களுடைய காம்பினேஷன் எப்போவுமே நல்லாயிருக்கும். இந்த படத்தில் அது நல்லா இருக்குது, அதான். தேங்க்யூ ப்ரோ. இல்லை, இதுக்கும் பார்ட் 1க்கும் சம்மந்தமே இல்லை. பார்ட் 1 சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இப்போ பார்த்தா கூட அந்த படம் நல்லா காமெடியாக இருக்கும், எவ்வளோ டைம் பார்த்தாலும். ஆனால் இதில் அந்த காமெடியே இல்லை. ஸோ இது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லை அந்த படத்தில். புகழுமே அந்தளவுக்கு காமெடி பண்ணல ப்ரோ. பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு, ஆனால் கொஞ்சம் கிரிஞ்ச் காமெடிஸாக தான் இருக்குது எல்லாமே. நம்ம இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியே இல்லை காமெடிலாம். பழைய காமெடிஸ்லாம் அதுக்கு சூப்பராக இருக்கும். படத்தில் இருந்து பெருசாக எந்த ஒரு மெசேஜும் சொல்கிற அளவுக்கு இல்லை. ரொம்ப கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது, மொக்கையாக தான் இருந்ததுன்னு சொல்லலாம். அதான் ப்ரோ. ப்ளஸ்னு சொல்ல போனால் இன்றைக்கி ஏதோ ஜென்ரேஷனில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல செல்வாக்கில் இருக்கக்கூடிய ஒரு பையன் பண்ணுற ஒரு இதை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அதுவுமே ரொம்பலாம் ஒன்றும் பெருசாக சொல்லலை, ஒரே சீனில் கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. மித்தபடி இந்த படத்தில் வேறு எந்த கதையும் இல்லை, எதுவுமே இல்லை ப்ரோ. காமெடின்ற பேரில் கொஞ்சம் கிரிஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோதான் ப்ரோ.